உண்மையிலே லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத தருணம். இந்த தருணத்துக்காண்டி தான் 49 வருஷமாக எங்கள் குடும்பம் காத்திருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்களை அவர் வீட்டுக்கு அழைச்சி எங்கிட்ட பேசணும், எங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் நாங்கள் நினச்சது தான் மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. அது இந்த 2025 பிப்ரவரி 2 எங்கள் குலசாமி நிறைவேற்றின எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சாரோட ஆட்டோகிராஃப் நேம் என்னன்னு கேட்டு சைன் பண்ணி கொடுத்தாங்க. சார்ட்ட ஆட்டோகிராஃப் கேட்டோடனே ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு கொடுங்க அப்படின்ட்டு நின்றுட்டே ஸ்டைலாக எழுதினாங்க. எல்லாத்துலேயும் சார் எழுதுறது எல்லாமே ஸ்டைலாக இருந்துச்சு. ஒர்க்கிங் பிளேஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. அப்புறம் அடித்தார் பாருங்க, ஜனவரி 1 கால் பண்ண அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு எல்லா கவலையும் போயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி போட ஆண்டவனே எம்பக்கம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறது அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போது எதுவுமே எனக்கு என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே தூசி மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் 49 வருஷமாக தவமாக இருந்தேன் சார். என்னைக்கு பார்ப்போன்னு அது கண்ணு முன்னால் நிறைவேறியது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடம்பே பிள்ளைக்குமே இருந்துச்சு. அது சாரோட ஹக் பண்ணது மறக்கவே முடியாது. அவர் எனக்கு ஹக் பண்ணது மறக்க முடியாது. அவர் அந்த ஹக் பண்ண ட்ரெஸ்ஸை கூட நான் நினைவாக வீட்டில் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு மறக்கவே முடியாது. ஓம் ரஜினியை போற்றி, ஓம் ரஜினி தெய்வமே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவரை போற்றி, ஓம் மனித கடவுள் ரஜினியை போற்றி, ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி, ஓம் செயல் மன்னனை போற்றி, ஓம் கருப்பு உயரமை போற்றி, ஓம் நேர்மை ஆதி பரம்பொருளை போற்றி, ஓம் எளியோர்களின் வள்ளலை போற்றி, ஓம் அகிலத்தின் தலைவனை போற்றி, ஓம் அகிலத்தை வாழ்விப்பாய் போற்றி போற்றி. வணக்கம் சார். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்றைக்கி உற்சவமூர்த்தி ரஜினிகாந்துக்கு சிறப்பு பூஜை, 6 வகையான சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நீண்ட ஆயுளோட மன நிம்மதியோடு இருக்கணுன்றக்காண்டி நாங்கள் இந்த பூஜையை நடத்தியிருக்கிறோம். ரஜினி கோயில் கடந்த 2 வருடமாக நீங்கள் வழிபட்டு வர்றீங்க. கடவுளாக நினைக்கிற அந்த சூப்பர் ஸ்டாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது சார்? இந்த புத்தாண்டு 2025 ஜனவரி 1 10:30 மணிக்கு தலைவருடைய பிஆர் ரியாஸ் அகமது சார் ஃபஸ்ட் கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு சுப்பையா சார் கால் பண்ணாங்க. 2ஆம் தேதி மார்னிங் 10 மணிக்கு நீங்கள் தலைவரை வந்து சந்திக்கணும்னு சொன்னாங்க. அவங்க கால் பண்ண அந்த 10:30 மணி நொடியிலிருந்து எங்களுக்கு தூக்கமே வரல. என்ன செய்யணும் சில இது உண்மைதானா இல்லை பொய்யா, எங்களால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல. மைண்டு ஒரே குழப்பங்கள், சந்தோஷம் வேறு. நாங்கள் சரி ஓகே தலைவரை அழைச்சிட்டான்னு சொல்கிறோன்னே 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். திருமங்கலத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு, நம்ம வழக்கமாக கார் ஓட்டுறதா இருந்தாலும் தலைவரை நினச்சிட்டே போகிறப்ப நம்ம கார் ஓட்ட முடியாது இல்லையா, அதனால் இதுக்குன்னு ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு நாங்கள் 4 பேர் ஃபேமிலியாகவே இங்கேருந்து கிளம்பினோம். 2 மணிக்கு சென்னையை ரீச் பண்ணுறோம். அங்கே ரூம் போட்டுறோம். ஆனால் தூக்கம்ன்றது கொஞ்சம் கூட வரல எங்களுக்கு. ஏன்னா தலைவர் என்ன சொல்லுவாரோ, தலைவர் எப்படி ஐயோ 49 வருஷ கனவு, அவரை நம்ம நேராக பார்க்க போகிறோம், அவரே கூப்பிட்டுருக்கான்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் ஒரு சில தயக்கங்கள் இருந்துச்சு. தலைவர் என்ன சொல்லுவாரோ, என்ன நினைப்பாருன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் அவரை பார்க்குறதுக்காண்டி போனோம். 2ஆம் தேதி கரெக்டாக 9:30 மணிக்கெலாம் நாங்கள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டோம். 9:30க்கெலாம் போயிட்டோம். கரெக்டாக சுப்பையா சார் வந்தாங்க. வந்தவுடனே உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சாங்க. ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் மோர் கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தலைவர் 10 மணிக்கு தான் டைம் கொடுத்துருந்தார். ஆனால் 9:50க்குலாம் எங்கள் குலசாமி எங்களை உள்ளே வர சொன்னார். உள்ளே சுப்பையா சார் வந்து எங்களை உட்கார வச்ச உடனே கரெக்டாக 2 நிமிஷத்தில் தலைவர் வந்துட்டார். வந்தவுடனே சிரிச்சிட்டே கட்டி பிடிச்சார். உண்மையிலே லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத தருணம். இந்த தருணத்துக்காண்டி தான் 49 வருஷமாக எங்கள் குடும்பம் காத்திருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்களை அவர் வீட்டுக்கு அழைச்சி எங்கிட்ட பேசணும், எங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் நாங்கள் நினச்சது தான் மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. அது இந்த 2025 பிப்ரவரி 2 எங்கள் குலசாமி நிறைவேற்றின எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இனிமேல் நாங்கள் வாழ்கிற காலம் ஃபுல்லாக போனஸ் மாதிரி தான் எங்களை பொறுத்தளவு. ஏன்னா எங்களுடைய ஆசையே அவரை பார்க்கணுன்றது தான். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் தலைவரை ஒரு தடையாவது பாத்திர மாட்டோம் இயக்கத்தில் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த அற்புதமான அந்த நிகழ்ச்சியை வந்து தலைவர் வந்து செஞ்சு கொடுத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தலைவரோட கிட்டத்தட்ட 30லேருந்து 35 நிமிஷம் தலைவர் கூட இருந்தது. தலைவர் பேசுனது ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பேசுனது ஃபுல்லாக கேட்டார். நான் ஒரு 4 தடவை என் ஒய்ஃப், என் பொண்ணு, எங்கன்னா மாறி அவர் காலில் விழுந்து வணங்கினேன். ஏன்னா எங்களை பொறுத்தவரை ஒரு குலசாமி. ஆனால் எதுவுமே இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. தலைவரோட ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவர் வீட்டுக்குள்ளே போனது, அவர் வீட்டெல்லாம் காமிச்சது எதுவுமே ஞாபகம் இல்லை. நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு. நான் கூட அடிக்கடி பேட்டியில் சொல்லுவேன், படையப்பா படம் பார்த்துட்டு போனப்போ தான் எனக்கு துணை ராணுவ படையில் வேலை கிடச்சின்னு. அதை தலைவர் கரெக்டாக மெமரி வச்சு படையப்பா சிலையே எனக்கு வந்து கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் கையால் வாங்குறது அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த
பிறந்ததுக்கு இந்த சொல்லுவாங்களே, ஏதாவது மனிதர்கள் பிறந்தா நீ என்னடா வாழ்க்கையில சாதிச்சேன், இதுதான் சாதிச்சதா ஒரு மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன். சொர்க்கத்தை போய் பார்த்தது சொல்றது இதுதான். 8வது அதிசயமும் அவர் தான். தலைவர் கூட சொல்ல அதிசயம் அற்புதம் நடந்தது. உண்மையிலே ஜனவரி 2025 அதிசயம் அற்புதம் எங்க குடும்பத்துக்கு நடந்திருக்கு. அவரை பார்க்க 1000 கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவருடைய ஆக்ஷன்ஸ்லாம், அவர் எவ்வளவு எளிமை, எவ்வளவு சிம்பிள்சிட்டி, எல்லாரும் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். நேராக போய் பார்க்குறப்ப நானாவது தலைவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 26 நிமிஷம் பேசியிருப்பேன். என் ஒய்ஃபு, என் பொண்ணு, அண்ணன் பேசவே இல்லை. அப்படியே இவங்க 3 பேர் சில மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்க தெய்வம் இல்லையா, மனித கடவுள், மனிதனாக மண்ணில் அவதரித்த மனித கடவுள் இல்லையா, அவ்வளோ ஷாக். தலைவர் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இண்டிவிஜுவலாக பேசினாரு. அப்புறம் அவர் யாரெல்லாம் கும்பிட்றாங்க, அவருக்கு யாரெல்லாம் கடவுள், அவங்களுக்கு யாரெல்லாம் குருன்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசினாரு. நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாரு. எங்கள் வாழ்க்கையில் இது மறக்க முடியாத தருணம். 49 வருஷ கனவை எங்கள் குலசாமி எங்களுக்கு நிறைவேற்றிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஹாப்பியாக, கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்கள் மறக்க முடியாமல் ரிட்டர்ன் 2ஆம் தேதி சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றோம். அப்பையும் தூக்கம் துளி அளவு கூட வரல. இது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. ஏன்னா தலைவர் எங்களை கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுக்கலாம் நாங்கள் கனவுல கூட நினைச்சதில்ல. எவ்வளவோ வேற அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களை நீங்கள் கடவுளாக வழிபட்டு நீங்கள் கடந்த 2 வருடமாக கோயிலில் பல்வேறு நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ அவங்கள நேரடியாகவும் நீங்கள் சந்தித்துட்டீங்க. நீங்கள் கடவுளை நேரடியாக சந்திச்சுட்டு வந்த பிறகு உங்களுடைய உறவினர்கள், சொந்த பந்தம், நண்பர்கள் இதுவரையும் அவங்க பார்த்த பார்வையும் இப்போ அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறது எந்த மாதிரி இருக்குது? தலைவரை பார்த்துட்டு நான் 2ஆம் தேதி தலைவரை பார்த்துட்டு வரோம். 3ஆம் தேதி நான் 4ஆம் தேதி தான் போஸ்ட் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 160 170 கால் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் எனக்கு வந்துச்சு. எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க. இப்போ என்னோட ஃபேமிலி குரூப்லலாம் அப்படி முதல்ல தலைவர் பற்றி, இந்த கோயில் பற்றிலாம் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. தலைவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பில் ஒரு போஸ்ட் போடணுன்னா நிறைய லைக்ஸ், நிறைய பேர் பாராட்டி, ரிலேஷன் எல்லார்ட்டையும் இப்போ ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை இருக்கா, ரைட்டு தான், இவங்க சரியான நபருக்கு தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்கன்றது இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் கடவுள் தான்றது எந்த டவுட்டும் கிடையாது. அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவர் கூப்பிட்டது எங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய பெருமை. அது எங்களுக்கு எங்கள் குலசாமி ரஜினிக்கு ஒரு கருங்கல் சிலை பண்ணணும் அப்படின்றது வீட்டில் எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். எனக்கு என்னோட அம்மாவுக்கு 74 வயசாச்சு. என்னோட ஒய்ஃப், டீச்சர், என் பொண்ணு, அண்ணன் எல்லாருமே ஒத்துழைச்சி வரனால மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியுமே தருமே. ப்ராக்டிக்கலாக அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி யாராலையும் இதை செய்ய முடியாது. டெய்லி பூஜை பண்ண முடியல. பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு சிலை வச்சிருக்கோம் தலைவருக்கு, மூலவர் சிலை, அதுக்கப்புறம் கழுகு சிலை, அதுக்கப்புறம் உற்சவர் சிலை. இது வீட்டோட ஒத்துழைப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். சிலை வைக்கிறது கூட பெருசில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு டெய்லி காலையில் ஈவினிங் பூஜை பண்ணணுமே, அது ரொம்ப கடினமான வேலை. அது பண்ணுறது அவர் எளிதான காரியம் இல்லை. 1. 2வது, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற மத்தியில் இந்த விஷயத்தை எங்களுக்கு செய்கிற வாய்ப்பை எங்கள் குலசாமியே கொடுத்த மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவருக்கு எங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு உறவு வந்திருக்கும். நாங்கள் இப்போயும் நாங்கள் மனப்பூர்வமாக அதை நம்புகிறோம். நாங்கள் உலகம் ஃபுல்லாக தலைவருக்கு ரசிகர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கும் தலைவருக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சிலை செஞ்சுருந்தீங்க, இப்போ இந்த சிலை செஞ்சுருக்கீங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருந்தது சார்? முதல் சிலை செஞ்சப்போ தலைவருடைய அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் எங்களால் கொண்டு வர முடிச்சு. எங்களுக்கு அதில் ஒரு அனுபவம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது நிறைய பேர் அதை கேலி கிண்டல் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக அடுத்த ஒரு சில தலைவர் கருங்கல்ல பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 80%ஆவது கொண்டு வரணும் அப்படின்னு. அதனால தான் அந்த மாப்பிள்ளை படத்தில் உள்ள அந்த என்னதான் சோகமல தலைவர் கோட்டு போட்டு வரும், அந்த ஸ்டில்லை செலக்ட் பண்ணி எப்பயுமே ஃபஸ்ட்டு சிலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொடுத்துருவோம். அவங்க அப்படியே அதை வச்சே பண்ணனாலும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வர முடியல. இந்த இதுக்கு அப்படின்னா முதலையே ஃப்ளெக்ஸை கரெக்டாக அந்த 3.5 அடிக்கு போட்டு அதை அந்த கருங்கல்ல வச்சு மார்க் பண்ணி ஒவ்வொன்றே கிட்டத்தட்ட 6 months டைம் எடுத்துக்கிட்டோம். டெய்லி நானும் அண்ணனும் சில சேரோட உட்காந்து அவங்களோட பேசி 2 hours 3 hours அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த சிலையை கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே, ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% இந்த சிலையை கொண்டு வந்திருக்கோம். கருங்கல்ல சிலை கொண்டு வரன்றது சாதாரண விஷயம் இல்லை சார். நம்ம ஆளுங்க கண்ணை மூடிட்டு கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க, அது சரியில்லை. பண்ணி பார்க்குறப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதுன்னு தெரிய வரும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களை சந்திச்சிருக்கணும் அப்படின்னு உங்கள் குலசாமி சொன்னாருண்டு. அப்போ உங்கள் குலசாமி இங்கே நடக்கிற அந்த பூஜைகள் இதெல்லாம் அவங்க ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணியிருக்காங்க சார். அவருக்கு குலசாமி சார் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் பொறுமையாக வாட்ச் பண்ணுவார். இப்போ தலைவருமே அவருடைய இடத்துல இருந்து யோசிப்பார், இவங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்களா இல்லை கமர்ஷியலாக பண்ணுறாங்களா யோசிச்சிருப்பார். அவங்க சோர்ஸ் வச்சு கூட பார்த்துருக்கலாம். நல்ல விஷயம் தானே. ஏன்னா கண்ணை மூடி நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லையா. இப்போ எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் அவர் அழைச்சாரு, நல்லா கௌரவிச்சார் எங்களை. அந்த நம்பிக்கையை இப்போ காப்பாற்றுறது தான் எங்களுக்கு பெரிய விஷயமே. இதுக்கு முன்னாடி நாங்கள் பேட்டி கொடுக்கும்போது எப்படி வேணாலும் பேசியிருப்போம். இப்போ பேசுறதுனால நாங்கள் யோசிச்சு பேசுகிறோம். ஏன்னா எந்த இடத்துலையும் தலைவரை பேர் கெட்டு போயிடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனக்கு அப்புறம் என்னுடைய பொண்ணு, என் பொண்ணுக்கு அப்புறம் அவங்க சந்ததி
தலைமுறையாக அவருக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் எங்கள் குலசாமி ரஜினிக்கு கண்டிப்பாக ஒரு கோயில் எப்பயுமே செயல்பட்டே இருக்கு. அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது. அவரை பார்த்துட்டோ சந்திச்சிட்டோன்றது பெரும் மகிழ்ச்சி. ஆனால் கோயில் எப்பயுமே இருக்கும், எப்பயும் போல் ரெகுலராக பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்திக்கும் போது எந்த மாதிரி உங்களுடைய உணர்வு இருந்தது? ஏர்லியாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் சார் வீட்டோட ஸ்ட்ரீட்டில். அங்கே நின்றுட்டு இருக்கப்பே சாரை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிமிஷம் ஆகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அடுத்து என்ன பேச போகிறோன்றதே தெரியல. அவரை பார்க்குறோன்ற சந்தோஷம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே போனே ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே டக்குன்னு எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். பார்த்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே பிரமிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவரை நேராக பார்க்குறப்ப, ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், நேராக பார்க்குறோன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம் டக்குன்னு நம்ப முடியல, நிஜமாக தானா அப்படின்றது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாரை பார்த்தது சந்தோஷம். அப்புறம் சாரோட ஆட்டோகிராஃப் வாங்கி எனக்கு கிடச்சி கொடுத்தாங்க. கேட்டிருந்தேன் சார்கிட்ட, ஓகேன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுனேன். இந்த இதுதான் சாரோட ஆட்டோகிராஃப். நேம் என்னன்னு கேட்டு சைன் பண்ணி கொடுத்தாங்க. சைன் பண்ணி கொடுக்குறப்ப உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டோடனே ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு கொடுங்க அப்படின்ட்டு நின்றுட்டே ஸ்டைலாக எழுதினாங்க. எல்லாத்துலேயும் சார் எழுதுறது எல்லாமே ஸ்டைலாக இருந்துச்சு. சார் சந்திச்சது ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தப்போ சார் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. கிஃப்ட்டை பார்த்து இன்னும் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சாரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நல்லா பத்திரமா நான் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் கூட அவ்வளோ பத்திரமா நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோட மேரேஜுக்காண்டி நான் கண்டிப்பாக அதான் வியர் பண்ணுவேன். நான் பொக்கிஷமாக அதை வச்சுருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். வேறு ஏதாவது பேசுனாங்களா சார்? உங்களை பற்றி எதுவும் கேட்டாங்களா, தெரிஞ்சுக்கிட்டாங்களா? நேம் என்ன படிச்சிட்டின்னு கேட்டாங்க. அப்புறம் என்னென்ன ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், என்ன படம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதான் சாரை பார்க்குறதே பெரிய விஷயம். ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்தோன்றது இன்னும் எங்களுக்கு நம்பவே முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டிசம்பரில் எனக்கு ஒர்க்கிங் பிளேஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஆஃப் ஹாலி லீவ்லாம். அப்புறம் அடித்தார் பாருங்க, ஜனவரி 1 கால் பண்ணி அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு எல்லா கவலையும் போயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி போட ஆண்டவனே என் பக்கம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறது அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போது எதுவுமே எனக்கு என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே தூசி மாதிரி ஆயிடுச்சு. அவரே தான், அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவரோட வேவ்ஸு, அந்த ஆசீர்வாதம், அது எல்லாமே சுற்றி இருக்கிற மாதிரி அப்படி எதுவுமே பெருசாகவே தோணலை. என்ன கஷ்டம் வந்தாலும் தாண்டி நிற்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட பிளெஸ்ஸிங்கும், அவரை பார்த்துட்டு வந்ததும், அவருடைய ஒரு தைரியமும், ஒரு ஃபேஸ் பண்ணுற இதுவும் கிடச்சிச்சு. அவர் கூப்பிட்டு நம்ம எல்லோரையும் அப்படி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறோம். அது அந்த இது இன்னும் அடங்கலை உடம்புல. அந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க. எங்களுக்கே அப்படி ஒரு இதாக இருக்குது. நீங்கள் சொல்லும்போது கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்களே அங்கே போய் நின்று பார்த்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இன்ன வரைக்கும் அதே இதோட இருக்கிறோம். அவர் அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி அவர் ஃபேஸ், சிரித்த முகம், நம்மளுக்கு இருக்கவங்க அவங்களுக்கு 1000 இது ஃபேஸ் பண்ணி அது அவரை பார்த்துட்டு தெம்பு வந்துருச்சு. நல்ல தைரியம், நல்ல தெம்பு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கனவாக நினைவாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. சார் பார்த்தோன்னே ஒரே பதட்டமாக டென்ஷனாக இருந்துச்சு. இது வரைக்கும் 49 வருஷமாக தவமாக இருந்தேன். சார் என்னைக்கு பார்ப்போன்னு அது கண்ணு முன்னால் நிறைவேறியது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடம்பே புள்ளரிக்குமே இருந்துச்சு. அது சாரோட ஹக் பண்ணது மறக்கவே முடியாது. அவர் எனக்கு ஹக் பண்ணது மறக்க முடியாது. அவர் அந்த ஹக் பண்ண ட்ரெஸ்ஸை கூட நான் நினைவாக வீட்டில் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு மறக்கவே முடியாது. சார்கிட்ட பேசுனீங்களா? சார் ஏதாவது சொன்னாங்க? சார் கேட்டாங்க இந்த மாதிரி, நீங்கள் என்ன என்னுடைய படத்தை எந்த படம் ஃபஸ்ட்டு பார்த்தேன் கேட்டப்ப நான் சொன்னேன் அண்ணே ஒரு ஆளையும் சொன்னேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் தான் சொன்னேன். சந்தோஷப்பட்டாப்ல. அப்படியா அண்ணே ஒரு பார்த்தா ஏப்பா அவர் சொன்னேன் 17 வந்த படம் சார். என்ன ஓ ஆமாம். அப்போ நான் என்டர் ஃபீல்டில் வந்த படம் சொன்னாப்புல. ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அப்போ சொன்னேன் அப்போலேருந்து உங்கள் ரசிகர் பரம ரசிகர்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன் உங்கள் கேஸில் அதில் சூப்பராக இருக்கு சார் சொன்னேன். சந்தோஷப்பட்டார். அவர் மறக்கவே முடியாது. எதுவுமே சொல்லவே இல்லை. நான் கட்டியாச்சு சார் என்னை கண்டுபிடிச்சிருந்தேன். அந்த இது ஹக் பண்ணது இல்லை மறக்கவே முடியாது. உயிர் போனோன்னு மறக்க முடியாது சார். நான் கொஞ்சம் நாளைக்கு நடந்து போச்சு. பெரிய தான் கிஃப்ட். ஒரு 10 கோடி லாட்ரி விழுந்த மாதிரி அந்த ஃபீல் ஒருத்தன் எப்படி சந்தோஷப்படணும் அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சொல்ல விளக்க வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷம் ஒரு ஒன் டே நான் சாப்பிட கூட இல்லை. அவ்வளோ சந்தோஷத்தில் மறக்கவே முடியாது. அந்த ஃபீலை சொல்லவே முடியாது. ரொம்ப சந்தோஷமாச்சு. இதைத்தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்தமாக நடந்துருச்சு.